இதுக்கே இப்படியா? அங்க டோனி ஃபெர்குசனுக்கும், ஹபீபுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஆஸ்பினால் வெர்சஸ் ஜோன்ஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு காலத்துல பிரான்சிஸ் எங்கான்யூ வெர்சஸ் ஜான் ஜோன்ஸ் மேட்டர் ஓடிட்டு இருந்துச்சு. வருடக்கணக்குல ஓட்டிட்டு இருந்துச்சு. அதுவும் ஜான் ஜோன்ஸ் என்ன பண்ணுவாப்ல, நான் ரிட்டயர் ஆயிட்டேன்னு தலைவன் கிளம்பிட்டான். அப்பப்போ ட்விட்டர்ல வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாப்ல. "தோ அடுத்த வாரம் வரேன். தோ அதுக்கு அடுத்த வாரம் வரேன். ஹெவி வெயிட்டு காலி பண்றேன் வந்து" அப்படின்னு சொல்லி தலைவன் அப்பப்போ அறிக்கை விட்டுட்டு இருப்பான். யூஎஃப்சியும் அப்படி இப்படின்னு முக்கி முக்கி பார்த்தானுங்க. கடைசி வரைக்கும் முடியலையே. ஜான் ஜோன்ஸ் வரவே இல்லையே. அப்போ ஒன்று பார்த்து டேனா ஒயிட்டுக்கும் எங்கானுக்கும் ஒரு குட்டி கைகலப்பாகி போச்சு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச டேனா ஒயிட்டு, "உனக்கு கான்ட்ராக்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடுன்னு" அனுப்பிச்சிட்டாப்ல. நம்மளும் ஹாப்பியாக போய் டைசன் ஃபியூரி கூட சண்டை, அதுக்கப்புறம் ஏஜே கூட நடந்தது தான் கொஞ்சம் பரிதாப சண்டை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்மால் காசை சம்பாரிச்சிட்டான். இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, ஜான் ஜோன்ஸு ரிட்டர்னு. எங்கானு போனோன்னே, ஜான் ஜோன்ஸு ரிட்டர்னு வந்து சிரில் கான் கூட சண்டை. சிரில் கானை தலைவன் கொளுத்திட்டான். ஜெயிச்சு போட்டான். அதுக்கப்புறம் ஸ்டீபே கூட ஜெயிச்சு போட்டான். டாம் ஆஸ்பினால் கூட சண்டை போட மாட்டேன்னு ஓடிட்டான். அது வேற கதை. டாம் ஆஸ்பினால் கிட்ட ஸ்டார் பவர் இல்ல. நான் சண்டை போட மாட்டேன்ட்டான். விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இருந்தாலும் வந்து எங்கானு கூட சண்டை போட்டுருக்கலாம். போய் மற்ற ஈவெண்ட்லலாம் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் இருந்தாலும் மிஸ் ஆகி போச்சு. ஒரு ரணக்கொடூரமான ஃபைட்டாக இருந்திருக்கும்.